Press recorder. Okay. மாவட்டத்தில் மேலூர் தாலுகால முக்கியமான பல கிராமங்கள் அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு 5000 ஏக்கர் நிலம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், மக்கள் புலம்பெயர வேண்டிய நெருக்கடி உண்டாகும் என்கிற அச்ச உணர்வு மக்களிடையே தோன்றியது. அதற்காக அவர்கள் தொடர்ந்து அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது, போற்றுகிறது. மக்களின் உணர்வுகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சி உள்வாங்கி இருக்கிறது. நாங்கள் சென்று மக்களை சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு வந்து மக்களை சந்தித்து உரையாடி சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் அந்த பகுதி கிராம மக்கள் 9 பேர் அவர்களை அழைத்து சென்று பிரதிநிதிகளாக அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கே சுரங்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இந்த சுரங்கம் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும், மக்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும், இங்கே வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மன உணர்வுகளை நாங்கள் அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லப் போகிறோம். அமைச்சரும் எங்களை வரவேற்றிருக்கிறார். அதனால் நாளை நாங்கள் அமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நாங்கள் வெற்றி செய்தியுடன் இதே மதுரை விமான நிலையத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு மதுரையிலிருந்து எங்களுடைய மதுரை பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் ஐயா அவங்களும், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் சுசீந்திரன் அவர்கள், மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜசிம்மன் அவர்கள் டெல்லியில டங்ஸ்டன் சுரங்கம் விஷயமா பேசுறதுக்காக இன்னைக்கு டெல்லி போறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற 9 கிராமங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை கூப்பிட்டுக்கிட்டு டெல்லியில போய் கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க போறதோட நோக்கம் அந்த டங்ஸ்டன் அங்க இது நடைமுறை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. நாளைக்கு அவங்களை அமைச்சரை சந்திக்கிறாங்க. அதை ரத்து பண்ணிட்டு நல்ல மகிழ்ச்சியான செய்தியோட அவங்க மதுரைக்கு நாளைக்கு வருவாங்க. சார், 5000 ஏக்கர் இருக்கிற அந்த நிலப்பகுதி முழுக்க விவசாயம் நடக்கிற ஒரு பகுதி, நல்ல நீர்ப்பாசனம் இருக்கிற ஒரு பகுதி. அது போக பறவைகள் சரணாலயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. அப்புறம் சமணர் இதெல்லாம் இருக்கிற ஒரு பகுதின்றதுனால, அந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதின்றதுனால கண்டிப்பான உறுதியான முறையில் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது அப்படின்றத கோரிக்கையை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க சார். அவங்க மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவங்க சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா அதுக்கப்புறம் மோடியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா சந்திப்பாங்க சார். ஏன்னா இப்போ இவங்களை மட்டும் சந்திக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. சிவலிங்கம், மதுரை மேற்கு மாவட்டத்தோட பொதுச் செயலர், மாவட்ட தலைவர். நான் அரிட்டாப்பட்டி, என் பேர் கருப்பணன். கிட்டத்தட்ட இந்த டங்ஸ்டன் பிரச்சனையில் 60-65 நாளாக போராடி ஒரு தீர்வு காணணும்னு நாங்கள் ஒரு 1,00,000 பேருக்கு மேலே நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்தோம். இதில் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வல்லாளப்பட்டின்ற கூட்டத்தில் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும், நல்ல விதமாக பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொன்ன வார்த்தையை வச்சு நாங்கள் அதை தமிழக பொங்கலும் கொண்டாடினோம். இதுவரை எங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நபர்களே இப்போ பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு 10 நபர்களை அவங்க அழைத்து டெல்லி செல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒருபோக சாவடி விவசாயிகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கள் அவர் போகிறதுனால எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்க போன ஒரு நல்ல விஷயத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தால் நாங்கள் பெருமடியை ஏற்றுக்கொள்வோம். அப்படி தவறான லைனில் போய் அவர் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். ஒருபோக சாவடி மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். இது எந்த விதமான கருத்து வேறுபாடோடு இல்லை, எங்களுடைய உணர்வு பூர்வமான என்னுடைய வெறியோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
கிட்டத்தட்ட நாங்கள் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் அனைத்து பிள்ளை குட்டிகளை கூப்பிட்டு அரும்பாடுபட்ட இந்த இந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும்ன்ற சதித்திட்ட செயலாக இருக்கும்ன்ற பயந்து தான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து அவளை தாமதம் நிப்பாட்டி அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் வந்தோம். அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. அது வாசி தான் நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் இப்போ பேட்டி கொடுக்குறோம். விவசாய சார்ந்தவங்க இல்லைன்னா அவங்க யாரு? மத்திய அமைச்சரை பாக்குறதுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க போகலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சரை சந்திக்கிறதுக்காக ஒரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்ததுக்கு நாங்கள் எந்த ஒரு ஒட்டுமொத்த கருத்தும் இதுவரை எடுக்கலை. அவங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து எங்கள உறுப்பினர்களை அவங்க தேர்வு பண்ணலை. ஒரு விவசாயிகள்ன்ற அவங்க ஏர்போர்ட்டில் வந்து அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கான தகவல் வரலைன்னு நாங்கள் பொறுத்து இருந்துருக்கோம். இப்போ தேவையில்லாத இந்த ஊருக்காரவங்க மேலூரில் இருக்காங்க, மேலூரில் இருக்கவங்க கிடாரிப்பட்டில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுகளை தான் அவங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் நபர்கள் இதில் போராடின முக்கியமான நபர்கள் யாரும் இதில் பங்கெடுக்கவில்லை. ஏன்னா இதில் விவசாய சங்கத்தில் முக்கியமாக இருந்து தலைவர் செயலாளர் முழுமையாக போராடினவங்க இதில் யாரும் உள்ளே போகலை, யாரும் போகலை. இதில் எந்த ஒரு தீர்வு கண்டாலும் எங்களுக்கு போகிறவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தான். நல்ல தீர்வு கண்டு வந்தால் மனமகிழ்வோடு ஏற்றுக்குருவோம். தவறான முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் விண்ணை முட்டு அளவுக்கு போராடுவோம். ஜனவரி 26 ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. மக்கள் தெரியும், நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளவட்டியில் நடந்த கூட்டத்தில் ஒருவச்சாவடியினுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்களாம் ஒரு முடிவெடுத்து ஒரு 5 பேர் மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்களை இதுவரை எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்களை அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு இதுவரை நாங்கள் காத்திருக்கோம். அவர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம இப்போ எந்த ஒரு இதில் உள்ள இறங்கி வேலை பார்க்காத பயில்களாக கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தீர்வு வந்து எந்த விதத்தில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே மனநிலை சரியில்லாமல் நாங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்வு எந்த விதத்தில் கண்டாலும் நல்ல தீர்வாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாட்டி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.